அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷா ஸ்டப்ஸ். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான ஹெல்த்தியான மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோமோஸ் பண்ணுறதுக்கு நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கிறேன். அனில் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது பாதி, அதாவது 2 கப்பு போல் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் மோமோஸ் ட்ரை பண்ணுறேன். இது கூட வந்து சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மாவை வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 டம்ளர் போல், அதாவது அரை டம்ளர் போல் பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் ஊற்றி பிசைஞ்சால் ரொம்ப மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து பிசைஞ்சாச்சு, நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ அது பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊறணும். அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா மாவு வந்து சாஃப்டாகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து மேலே வந்து ஆயில் போர் பண்ணி அதை தனியாக வந்து எடுத்து வச்சுருங்க. அண்ட் மோமோஸ்க்கு ஃபில்லிங் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு இந்த 2 வெஜிடபிள் வச்சு தான் இன்றைக்கி ஃபில்லிங் பண்ண போகிறேன், கேரட் அண்ட் கேபேஜ். நீங்கள் வந்து பட்டாணி, கார்னு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெஜ் மோமோஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ கேரட் வந்து 2 எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கேரட் வந்து துருவும்போது ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு சில பீஸ்லாம் பெருசாகிடுச்சு. அண்ட் கேபேஜும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து பட்டாணி ஆட் பண்ணலாம், கார்ன் ஆட் பண்ணலாம், என்ன காய்கறி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வெங்காயம் வந்து 1 எடுத்துருக்கிறேன். வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து பெருசாக கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயத்தை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஸோ அது வதங்கின பிறகு இது நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க காய்கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். அண்ட் காய் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து தேவையில்லை. அண்ட் இது கூட வந்து சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டொமேட்டோ கெச்சப் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெப்பர் எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்னன்ஸ்க்காக தான். அண்ட் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம், இல்லை அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து வளர்த்துடலாம். எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி வந்து பால் வந்து குட்டி குட்டியாக போட்டாங்க. எனக்கு வந்து பால் வந்து சைஸாகவே வந்து அந்த உருட்டை வராது, எக்கு தப்பாக தான் நான் உருட்டுவேன். ஸோ அம்மா வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா பால் வந்து ஷேப்பாக வந்து உருட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு ஆனால் சொதப்பிருச்சு. ஆக்சுவலி ஃபில்லிங் வந்து நடுவில் வச்சுட்டு லைட்டாக சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம நல்லா அதை வளர்த்துக்கணும். நான் நிறையா ஃபில்லிங் வச்சுட்டேன். லைட்டாக வந்து ஃபில்லிங் வச்சுக்கோங்க. இதை வந்து ஃப்ளீட்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எடுக்கணும். ஆக்சுவலி நான் வந்து இந்த கொலக்கட்டை மாடலில் வந்து இப்படி கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்படி கவர் பண்ணக்கூடாது. கொலக்கட்டை மாடலில் வந்து நான் காமிக்கிறேன். அது வந்து எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டாக நல்லா வந்து வளர்த்துக்கோங்க. அண்ட் ஃபில்லிங் செட் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் அப்படி முடிச்சு மாதிரி வச்சுருங்க. கடையிலலாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும், முடியும் ஒரு மாதிரி போட் மாதிரி வந்திருக்கும். ஆனால் எனக்கெலாம் அது வரவே இல்லை. சரி ஓகே, நமக்கு வந்த ஷேப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷேப்பில் வந்து வச்சாச்சு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ அம்மா வந்து 1 போட்டு கொடுத்துட்டாங்க. சரி மறுபடியும் நம்மளும் ட்ரை பண்ணுவோம், எப்படியாவது அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ட்ரை பண்ண ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் கொலக்கட்டை ஷேப்பில் தான் வந்தது. ஆனால் நிறையா ஷாப்பில் வந்து கொலக்கட்டை மாதிரியும் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். எக்ஸாக்ட் ஷேப் அந்த வந்து ஒல்லியாக வரல. சரி ஓகே, எனிவே இதை வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமரில் தான் வந்து அவிக்கணும். நான் இட்லி பாத்திரம் வந்து எடுத்துக்கிட்டேன். அது ஓட்டில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு எல்லா குழியிலையுமே வந்து நான் செட் பண்ணிட்டேன் மோமோஸு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி. நான் எனக்கு சட்னியோட சர்வ் பண்ணல, சாஸோட தான் வந்து சர்வ் பண்ணுறேன். சாஸோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.